ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையில் விற்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோட அதே கிறிஸ்பினஸோட சமோசா வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். இது 3 பொருளும் நம்ம கையால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டான்ற பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நிறைய பேர் சமோசா பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் பண்ணும்போது மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூடு ஆறினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் விட்டு பிசையும் போது அந்த மாவு வந்து கைக்கு பிடிக்க வரணும். அதான் வந்து சரியான பதம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆனால் அந்த கரெக்டான ஷேப் பிடிக்க வரல. அதனால் திரும்பவும் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ திரும்பவும் எண்ணெய் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த கையில் அந்த ஷேப் பிடிக்கும்போது அந்த கொழுக்கட்டை ஷேப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சமோசா சூடு ஆறினதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஆயில் போதும். இப்போ அதுக்கப்புறம் நாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய விட்டுருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாகவே போதும். அதனால் இங்கே சேர்க்கும்போது மொத்தமாக சேர்க்காமல் ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். இதை வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு மாவு கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு போகிறோம். இந்த மாவு வந்து மேல் பக்கம் காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாம் இந்த சமோசாவுக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கான மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மாவு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து மேலே நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேலே மாவு வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அதில் ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியட்டும். அந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த தனியா பார்த்திங்கன்னா நீங்கள் கையாலேயே ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணால் போதும். க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் 1 கப் அளவு இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இதில் ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்லையா, நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி சேர்க்கல. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை, அதாவது வறுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது சேர்த்து வதக்குங்கன்னா கரெக்டாக வதங்கிடும்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நான் இன்றைக்கி இதை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த நம்ம சமோசா பண்ணிவிட்டு அது எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பொடி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஒரு லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து சாட் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா கையால் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பால் சைஸ் மாவு எடுத்துகிட்டு அதை வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம திரட்ட போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக வந்து திரட்டிக்கலாம். இதில் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு எதுவுமே டஸ்ட்டு பண்ணக்கூடாது. டஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ரோலிங் பேன் இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மாவு தொடாமல் இதே மாதிரி மெலிசாக திரட்டணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டினா போதும். அதுக்காக ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் திரட்டினதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து குறுக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இதே மாதிரி 2ஆக வந்து பிரிச்சுக்கலாம். இது செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா மசாலா ரெடி பண்ணுறது மாவு கலக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இந்த ஷேப் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி இந்த ஓரம்லாம் ஒட்டும்போது லைட்டாக தண்ணி கையால் டிப் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் தான் தண்ணி லேசாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணினா தான் க்ளோஸ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாது. இப்போ இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கேப் விட்டு வைக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக ஸ்டஃபிங் ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இது பண்ணுறது. ஆனால் ஒரு 2 சமோசா நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க மாவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த பிளேட்டை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஏன் நம்ம வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரம் ஃபுல்லாக அந்த ஸ்டஃபிங் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறது நல்லது. நீங்கள் அப்படியே டைரெக்டாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது வந்து ஆயில் சூடாக இருக்குது இல்லையா, அதில் இந்த சமோசா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்க சமோசாவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ யம்மியாக இருக்கு இல்லையா, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சமோசா வந்து பர்ஃபெக்டாக அதே கடையில் விற்கிற மாதிரி சேம் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்லேயே பர்ஃபெக்ட் கிறிஸ்பினஸோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.